அஜய் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். 3 பேரும் சேர்ந்து தான் வயல்ல வேலை பார்ப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அஜயோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அஜய் இப்ப இந்த உலகத்துல ரொம்ப தனியாயிட்டான். என்னோட அம்மா அப்பா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே இல்லைன்னு தோணுது. எனக்கு எல்லாம் புரியுது அஜய். நான் எவ்வளவு தனிமையில ஆயிட்டேன். நான் வீட்டை பாக்குறதா இல்ல வயலை பாக்குறதா என்ன பண்றதுனே புரியல. அது சரி, உன்னோட கேஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னல, அதை நீ சரி பண்ணிட்டியா? இல்லப்பா, அதை சரி பண்றதுக்கு என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. பேசாம எனக்குன்னு ஒரு அடுப்பை கட்டலான்னு நினைக்கிறேன். அஜய் தனக்காக ஒரு அடுப்பு செஞ்சான். இந்த அடுப்புல கொஞ்ச நாளைக்கு சமைச்சாலே போதும். அதுக்கப்புறம் புதுசா ஒரு கேஸ் வாங்கிக்கலாம். அஜய் அந்த அடுப்புல சமையல் பண்றதுக்காக முயற்சி பண்ணப்ப அடிக்கடி அவன் கைய சுட்டுப்பான். அப்புறம் அவன் அதுல வர புகைனால இரும்பிக்கிட்டே இருப்பான். அஜய் வெந்ததும் வேகாததுமா சமைச்சு சாப்பிடுவான். ஒரு நாள் ராத்திரி அஜய் தன்னோட வயல்ல இருந்து ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்தான். அப்புறம் வீட்டுல எந்த சமையலும் சமைக்கல. பசினால அஜயோட வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சது. அஜய் அழுதுகிட்டே அவனோட அம்மாவை அவன் நினைச்சுக்கிட்டான். அம்மா, நீ இருந்திருந்தா இந்த மாதிரி நான் பட்னியை என்னைக்கும் படுத்தது இல்ல. எனக்கு அதிர்ஷ்டமே இல்லாம போயிடுச்சு பாத்தீங்களா. அன்னைக்கு அஜய் அழுதுகிட்டே கிச்சடி செஞ்சான். அதுக்கப்புறம் சாப்பிட்டதும் குக்கரை அடுப்புலயே வச்சுட்டு படுத்துட்டான். மறுநாள் காலையில நேத்து ராத்திரி நான் செஞ்ச கிச்சடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல கொஞ்சம் மிச்சம் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கும் நான் சாப்பிட்டிருப்பேன். இந்த குக்கர் ஏன் இவ்வளவு வெயிட்டா இருக்கு? நான் நேத்து எல்லா கிச்சடியும் காலி பண்ணிட்டேனே. அஜய் அந்த குக்கரை ஓபன் பண்ணி பார்த்தான். அப்ப அதுல குக்கர் நிறைய கிச்சடி இருந்துச்சு. அஜய் அதிர்ச்சி ஆயிட்டான். அப்புறம் அவன் யோசிச்சான், ஒருவேளை நேத்து ராத்திரி தெரியாம அதிகமான கிச்சடியை பண்ணிட்டான்னு நினைச்சான். அஜய் கிச்சடியை சாப்பிட்டான். அப்புறம் அந்த கிச்சடியை வயலுக்கு சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு போனான். அஜய், நீ கொண்டு வந்திருக்க சாப்பாடு சூப்பரா இருக்குப்பா. அப்படின்னா நீ சமைக்க கத்துக்கிட்டேன்னு சொல்லு. அன்னைக்கு ராத்திரி அஜய் ரோட்டி அப்புறம் சப்ஜி பண்ணான். சப்ஜி செஞ்ச கடாய அவன் அந்த அடுப்புலயே வச்சிருந்தான். அஜய் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுப்புல இருந்த அந்த கடாயை எடுத்தப்ப அந்த கடாய் மறுபடியும் சப்ஜியால நிறைஞ்சிருந்தது. நான் இன்னைக்கு இவ்வளவு சப்ஜியை பண்ணவே இல்லையே. மறுநாள் காலையில அஜய் டால் பண்ணான். அப்புறம் மீதம் இருந்த டால கிராமத்து ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தான். அஜய், நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ தினமும் கிராமத்து ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறியாமே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேஸ் நிறைக்கிறதுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொன்னியே. ஒரு ரகசியம் உனக்கு சொல்லட்டா? என் வீட்டுக்கு வாயே. பாத்தியா, இது என்னோட மாய அடுப்பு. இதுல நான் என்ன சமைச்சாலும் பாத்திரத்துல நான் செய்யற சாப்பாடு குறையவே மாட்டேங்குது. அடுப்புல இருந்து பாத்திரத்தை எடுத்த உடனே அப்பதான் அந்த சாப்பாடே முடியுது. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஆனா எதுக்காக நீ கிராமத்து ஜனங்களுக்கு அதை ஃப்ரீயா கொடுக்கணும்? இதுக்கு நீ பணம் சார்ஜ் பண்ணலாம்ல, பெரிய பணக்காரன் ஆயிடுவ. இல்ல ஜெய், எனக்கு அப்படி ஆகணும்லாம் விருப்பம் இல்ல. என்னோட மோசமான நிலைமையில இந்த அடுப்பு எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கு. நானும் இந்த அடுப்பு மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன முட்டாளா? நான் சொல்றேன், பேசாம ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணுவோம். நான் உன்னோட நண்பன் அஜய். உன்னோட ஜெய் அஜய் 2 பேரும் சேர்ந்து ஹோட்டல் ஓபன் பண்ணாங்க. அவங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப உழைக்காமலே பணம் வரத பார்த்து ஜெய்க்கு ஆசை அதிகமாயிடுச்சு. அப்புறம் அந்த அடுப்பை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சான். அஜய், நீ எப்போது யோசிச்சிருக்கியா? ஒரு அடுப்பை வச்சு நாம இந்த அளவுக்கு சம்பாரிச்சிருக்கோமே, 2 அடுப்பு வச்சிருந்தா எவ்வளவு சம்பாதிக்கலாம். ஆனா ஜெய், அந்த 2வது அடுப்பும் மாய அடுப்பா மாறும்னு எப்படி கேரண்டியா சொல்ல முடியும்? நீ செஞ்சுதான் பாரு, யாருக்கு தெரியும், மறுபடியும் அதிர்ஷ்டம் கிடைச்சாலும் கிடைக்கலாம்ல. அஜய் இன்னொரு அடுப்பை செஞ்சான். ஆனா அந்த அடுப்புல விறக வச்சு தீய மூட்டின உடனேயே அந்த அடுப்பு நெருப்புனால உடனே வெடிச்சிருச்சு. என்னது இது? இந்த அடுப்புல அப்படி என்ன தண்ணி போட்ட? நான் முன்னாடி அடுப்பை எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி தான் இப்போ செஞ்சேன். நாளைக்கு மறுபடியும் பண்ணு. அஜய் இன்னொரு அடுப்பை செஞ்சான். அந்த அடுப்பும் வெடிச்சிருச்சு. ஜெய்க்கு கோவம் வந்துடுச்சு. அவன் அஜயை பார்த்து சத்தம் போட ஆரம்பிச்சான். உன்னால ஒரு அடுப்பு ஒழுங்கா பண்ண முடியாதா? அதனால என்ன? அதான் நம்ம கிட்ட ஏற்கனவே ஒரு அடுப்பு இருக்குல்ல.
பணத்தை பார்த்தது உனக்கு பணப்பைத்தியம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு தான் பேராசை. எனக்கு இன்னொரு அடுப்பு கிடைக்கணும்னு நீ விருப்பப்படல. அதனாலதான் நீ தப்பான அடுப்பை செய்யற. அஜய் அங்கிருந்து எழுந்து வெளியே போயிட்டான். அஜய்க்கு பேராசையும் கிடையாது. அவன் கிட்ட இருக்கிற பணத்தையும் அவன் ஜெய் கிட்ட மறைக்க விரும்பல. அவன் யோசிச்சான், அவன் மறுபடியும் ஒரு அடுப்பு பண்ணணும்னு யோசிச்சான். ஆனா இது கடைசி அடுப்பா இருக்கும். ஒருவேளை இதுவும் நெருப்பால வெடிச்சிருச்சுன்னா அந்த முதல் அடுப்பை ஜெய் கிட்ட கொடுத்துட்டு வயல் வேலையை பார்க்க போலான்னு நினைச்சான். அஜய் பழைய அடுப்பு மாதிரியே இன்னொரு அடுப்பை செஞ்சான். அப்புறம் அதை ஹோட்டல்ல வச்சுட்டு தூங்கிட்டான். இந்த அஜய் என்னோட மொத்த கனவையும் வீணாக்கிடுவான். இவன் மேல நம்பிக்கையோட இருந்தா நிச்சயமா சிட்டிக்கு போய் என்னால சம்பாதிக்க முடியாது. ஜெய் பார்த்தான், ஹோட்டல் கிச்சன்ல அடுப்பு இருந்துச்சு. அவன் அந்த அடுப்பை எடுத்தான். அப்புறம் அவன் வீட்டுக்கு போயிட்டான். மறுநாள் காலையில, அஜய் தம்பி எழுந்துருப்பா, எழுந்துரு அஜய், எழுந்துரு. என்னாச்சு? ஜெய் இந்த கிராமத்தை விட்டே ஓடிட்டான். என்ன? ஜெயோட வீட்டை காலி பண்ணிட்டான். அவன் தன்னோட சாமா மூட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறத பார்த்து கிராமத்து ஜனங்க சொன்னாங்க. என்னப்பா கண்ணா, உன்னால இத தாங்கிக்கவே முடியலையா? இல்லங்க ஐயா. ஜெய்யோட தலையெழுத்தை நினைச்சு நான் சிரிக்கிறேன். ஏன் அப்படி? பாவம், அவன் என்ன நினைச்சிருப்பானா, மாய அடுப்பை திருடிட்டு போனா சிட்டில நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்டிருப்பான். ஆனா அந்த மாய அடுப்பை நான் நேத்து என் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். அதை பார்த்து இன்னொரு அடுப்பு பண்ணணும்னு எடுத்துட்டு போனேன். அவன் பாவம் புது அடுப்பை எடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அதுல ஏதாவது மாயம் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியல. அங்க ஜெய் சிட்டியில ஒரு கடையை திறந்தான். பெரிய பெரிய பேனர் செஞ்சு வச்சான் அந்த ஹோட்டலுக்காக. அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட, ஒரு பெரிய நம்பிக்கையோட சப்ஜி செய்யணும்னு எல்லா ஏற்பாடும் பண்ணி அடுப்புல வச்சிருந்த விறக பத்த வைக்கணும்னு அவன் முயற்சி பண்ணிட்டு இருந்தான். முன்னாடி செஞ்ச எல்லா அடுப்பு மாதிரியே இந்த அடுப்பும் நெருப்பை வச்சதுமே வெடிச்சிருச்சு. அடுப்பையும் அவனோட தலையெழுத்தை அவன் நினைச்சு தலையில கைய வச்சுக்கிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சான். மஸ்தானாபூருங்கிற கிராமத்துல மனோஜ் சிங்குங்கிறவரு தன்னோட மனைவி அப்புறம் அவரோட குழந்தைங்களோட வாழ்ந்து வந்தாரு. மனோஜ் கிட்ட 2 டசன் ஆடுங்க இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் காலையில மனோஜ் ஆடுங்களை மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அப்புறம் சாயந்தரம் வேலையில திருப்பி கூட்டிட்டு வருவாரு. வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே மனோஜோட மனைவி சப்னா பாப்பா. அவ விறகடுப்புல சமைச்சு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புவா. ஆடுங்க கிட்ட இருந்து பால் கறந்து அந்த பாலை வித்து குடும்பத்தை நடத்துவாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, விறகடுப்புல சமைக்கும் போது தன்னோட மனைவி இரும்பறத மனோஜ் கவனிச்சாரு. ஒரு நாள் மனோஜ் சப்னாவை கூட்டிக்கிட்டு டாக்டர் கிட்ட போய் பார்த்தாரு. டாக்டர் ஐயா, என்னுடைய மனைவி இரும்பிக்கிட்டே இருக்கா. நான் டெஸ்ட் பண்றேன், நீ பயப்படாத. நாளைக்கு ரிப்போர்ட் கொண்டு வந்து காமி. மறுநாள் மனோஜ் எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு டாக்டர் பார்க்கறதுக்காக போனாரு. டாக்டர் ரிப்போர்ட்ஸ பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, சப்னாக்கு லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அவங்க இனிமே விறகு அடுப்புல சமைக்க கூடாது. நான் உங்களுக்கு மருந்து எழுதி தரேன், அதை 2 மாசத்துக்கு யூஸ் பண்ணுங்க. விறகு அடுப்புல சமைக்கவே கூடாது. மனோஜும் சப்னாவும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. 2 பசங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மறுநாள் காட்டுல மனோஜ் ஆடுங்களை மேய்ச்சிட்டு இருக்கும் போது அவர் ஒரு மரத்தடியில உட்காந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சாரு. அட கடவுளே, இப்போ நான் என்ன பண்றது? என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே. கேஸ் சிலிண்டர் நான் எப்படி வாங்குவேன்? சப்னாவுடைய வியாதியை எப்படி நான் குணப்படுத்துவேன்? அப்போ திடீர்னு அங்க ஒரு ஒலி ஏற்படுது. அந்த இடத்துல காட்டு தேவதை வந்து நிக்கிறாங்க. ஏன் மனிதரே, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? ஏன் சொல்லு, உனக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு? தேவதையே, எனக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் வேணும், இல்லைன்னா என்னுடைய மனைவி செத்து போயிடுவா. காட்டு தேவதை அந்த மனோஜுக்கு ஒரு கேஸ் சிலிண்டரை கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேஸ் சிலிண்டரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. இதுல ஒரு விசித்திரமான விஷயம் இருக்கு. இதுல இருக்கிற கேஸ் என்னைக்குமே தீராது. மனோஜ் அந்த கேஸ் சிலிண்டரை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு. அந்த கேஸ் சிலிண்டரை பார்த்ததும் சப்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டா. சப்னா அடிக்கடி தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தீக்ஷா கிட்ட போன்ல பேசுறது வழக்கம்.
அன்னைக்கு ராத்திரியும் சப்னா தீக்ஷா கிட்ட பேசினா. ஹலோ தீக்ஷா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சமையல் செஞ்சிட்டு இருக்கேன். உனக்கு விஷயம் தெரியுமா? 2 நாளா என்ன ஆச்சுன்னு? தெரியாதே, என்ன ஆச்சுன்னு சொல்லு. சப்னா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தீக்ஷா கிட்ட சொல்றா. அவ டாக்டர் கிட்ட போன விஷயம், அப்புறம் காட்டுல இருக்கிற தேவதை மனோஜுக்கு ஒரு வித்தியாசமான சிலிண்டரை கொடுத்தது, அப்புறம் சப்னாவுக்கும் உடல்நல சரியாச்சு. இப்ப அவங்களுடைய முழு குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு நாள் சப்னாவுக்கு அவங்க பிறந்த வீட்ல இருந்து போன் வந்துச்சு. அதாவது சப்னாவோட அம்மா இறந்துட்டாங்கன்னு. சாயந்தரம் மனோஜ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்த சப்னா மனோஜ் கிட்ட சொன்னா. நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். சரி, நீ பசங்களை கூட்டிட்டு போயிட்டு வா. நான் சிட்டிக்கு போயிட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு உங்ககிட்ட வரேன். அவங்க வீட்டை பூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் திரும்பி வீட்டுக்கு வந்தப்ப அவங்க வீட்ல இருந்த கேஸ் சிலிண்டர் காணாம போயிடுச்சு. இத பார்த்ததும் மனோஜுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. கடவுளே, நான் ஊருக்கு போனாலும் அங்க எனக்கு வேலை கிடைக்கலையே, என்னால சம்பாதிக்கவும் முடியல. நீ ரோட்டி சாப்பிடலன்னா உனக்கு லங்ஸ் இன்ஃபெக்ஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். விறகடுப்புல நாம சமைச்சு சாப்பிட்டோம்னா உனக்கு வியாதி முத்தி போயிடும். உடனே நான் ஃபோன் பண்றேன். மனோஜ் தன்னோட ஃப்ரெண்ட் விஜய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றாரு. சரி, நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன். மறுநாள் விஜய் மனோஜோட வீட்டுக்கு வந்தாரு. விஜய், எனக்கு ஒண்ணுமே புரியல. வீட்ல இருக்கிற சிலிண்டரும் கேஸும் எப்படி காணாம போச்சுன்னு. வீட்டை நாங்க 2 பேரும் நல்லா பூட்டிட்டு தான் வெளியில போனோம். ஆனா எப்படிதான் இது நடந்ததுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. விஜய் லென்ஸ வச்சு அந்த பூட்டை பாக்குறாரு. அப்புறம் கேக்குறாரு, உங்க 2 பேருக்கிட்ட வேற சாவி இருக்கா? இல்ல. உங்க 2 பேரும் மொபைல் போனை கொடுங்க. மனோஜ் சப்னாவோட போனை எடுத்து விஜய் கால் ஹிஸ்டரியை செக் பண்ணாரு. அவர் என்ன நோட்டீஸ் பண்ணாருன்னா, சப்னா அடிக்கடி தீக்ஷா கிட்ட பேசுறத கவனிச்சாரு. விஜய் சப்னா கிட்ட கேட்டாரு, இந்த தீக்ஷா யாரு? அவ என்னோட ஃப்ரெண்டு. நீங்க ஊருக்கு போற விஷயத்த தீக்ஷா கிட்ட சொன்னீங்களா? ஆமா, ஆனா அவளுக்கும் கேஸ் சிலிண்டருக்கும் என்ன சம்பந்தம்? நாம எல்லாரும் இப்போ தீக்ஷா வீட்டுக்கு போலாம். ஆனா எதுக்கு? நான் சொல்றத கேளுங்க. எல்லாரும் தீக்ஷாவோட வீட்டுக்கு போறாங்க. தீக்ஷா கதவை திறந்த உடனேயே மனோஜும் சப்னாவும் அவங்க வீட்ல இருந்த கேஸ் சிலிண்டரை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அட, இது நம்ம கேஸ் சிலிண்டர் ஆச்சே. தீக்ஷா அப்படியே பயந்து போயிடுறா. தீக்ஷா, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? தீக்ஷா அழ ஆரம்பிக்கிறா. எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றா. என்ன மன்னிச்சிடு சப்னா, எங்க வீட்ல சிலிண்டர் இருக்கு, ஆனா கேஸோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு. உன்கிட்ட இந்த மாதிரி ஒரு விசித்திரமான சிலிண்டர் இருக்கு, அதுல கேஸ் தீரவே தீராதுன்னு நீ சொன்னதை கேட்டதும் எனக்கு பேராசை ஆயிடுச்சு. அதனால நான் உன்னோட கேஸ் சிலிண்டரை திருடிட்டேன். ஆனா நீ எப்படி என் வீட்ல திருடின? நீ எனக்கு ஃபோன் பண்ணி உங்க அம்மா வீட்ல தங்க போறதா என்கிட்ட நீ சொன்னல. ஒரு நாள் நான் உங்க கிராமத்துக்கு போனேன். உங்க வீட்ல இருந்து போட்டிருந்த பூட்டை பார்த்தேன். அந்த பூட்டை நான் உடைச்சு உங்க வீட்ல இருந்து கேஸ் சிலிண்டர் திருடினேன். அப்புறம் மார்க்கெட்ல இருந்து அதே மாதிரி ஒரு பூட்டை வாங்கிட்டு வந்து உங்க கதவுல நான் போட்டேன். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு தீக்ஷா அழுதா.